ஸோ கிறிஸ்டியன் பீப்புளுக்கு டிப்ரெஷன் வரலாமா வரக்கூடாதா? டிப்ரெஷன் வந்து ஒரு ஆக்சிடென்ட். ஸோ சர்டன்லி அது யாருக்கு வேணாலும் வரலாம், கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கும் வரலாம். எல்லா டைம்லேயும் நம்ம விசுவாசமாக இருக்கணும். சில இடத்துல வந்து நம்ம விசுவாசத்தில் நழுவி நம்ம விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒருத்தங்க டிப்ரெஷனில் விழுந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு அமைதியாக அவங்க வந்து ரொம்ப காமாக இருப்பாங்க, யாரு கூடயும் பேச மாட்டாங்க. உங்களோட எக்ஸ்பெக்டட் வெல்கம் ஒரு எக்ஸ்பெக்டட் ஆன்சர் மே நாட் கம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களும் அப்படியே விட்டுருங்க. லைக் டோன்ட் கீப் நாகிங் தம். டிப்ரெஸ் பீப்புள் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் சர்டன் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அவங்க கொஞ்சம் அமைதியாக ரொம்ப அப்நார்மலாக மேபி இருக்கலாம். அண்ட் செகண்ட்லி, அந்த டிப்ரெஸ் பீப்புள் வந்து லைக் தே வில் பி வெரி கான்ஷியஸ் டு பிக் பீப்புள் who never hurts them. They want people who purely understand them at this time especially. If you feel like you have been avoided at this time, you are the one who hurted them a lot. ஸோ மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. ஆனால் சர்டன் ப்ராப்ளம்ஸ் ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப எவிடென்ட், லைக் திஸ் இந்த சுச்சுவேஷனில் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் வில் கோ த்ரூ திஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி அந்த மெச்சூர் ஹியூமனிட்டி உங்களுக்கு இருக்கணும், லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ். வேத வசனத்தில் யாராவது டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, லைக் யோபு எடுத்துட்டிங்கன்னா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஸோ அவர் எப்படி புலம்புறாருன்னு பாருங்க. இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன், என்னை விட்டுவிடும், என் நாட்கள் மாயை தானே. சங்கீதத்தில் தாவீது சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எரேமியா, மோசஸ், ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும். ஸோ மேபி அப்படி டிப்ரெஷனில் கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மற்றவங்க வந்து இப்போ அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூ ப்ரே ஃபார் தெம். ஓகே, லைக் டோன்ட் டார்ச்சர் தெம், டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் தெம். நேற்று ஒரு வசனம் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. லைக் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, உங்களுக்கு கிட்ட இருக்கிற எந்த ஆத்மாக்களும் இல்லை தூரம் இருக்கிற எந்த ஆத்மாவாலையும் உங்களுக்கு நல்லது செய்யவே முடியாது. அவங்க உங்களுக்கு சத்ருவா கூட இருக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே தேவனாகிய கர்த்தர் ஒருவரை நோக்கி பார்க்க மட்டும் கற்றுக்கொள்வோம். அண்ட் லைக் இஃப் யூ டோன்ட் நோ டு டூ குட், அட்லீஸ்ட் டோன்ட் டூ பேட். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.